வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இதுக்கு முந்தைய ப்ரீவியஸ் எபிசோடுகளில் எல்லாம் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது, கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது, படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்புக, அப்புறம் பலவிதமான படிப்புகள் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த எபிசோடெல்லாம் பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற படிப்பு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். மனிதனுக்கு ஓரளவு நாகரிகம் வளர ஆரம்பித்து அவன் அந்த 2 கல்லை தேய்ச்சி அதிலிருந்து தீயெல்லாம் வர வச்சாங்க இல்லையா, அந்த காலத்துலேருந்தே சிவில் இன்ஜினியரிங் வந்துருச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் மனிதனுக்கு அந்த வாழ்வியல் முறையெல்லாம் தெரிய வந்த உடனே அவங்க மரத்து மேலே பரன் அமைச்சு வாழ ஆரம்பித்தாங்க. மரக்கிளைகளில் அவங்க பரன் அமைச்சிருந்தாலும் அதுலேயும் கீழே ஒரு பேஸ் இருந்திருக்கணும், மேலே ஒரு ரூஃப் இருந்திருக்கணும். அப்புறம் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் அவங்க ஏதாவது சவுக்கு கொம்பு மாதிரி ஏதாவது கொம்புகளை வச்சு கட்டியிருப்பாங்க. அவ்வளோதான், மேலே ரூஃபு, கீழே ஃப்ளோரு, நடுவில் பில்லர், பில்டிங். சிவில் இன்ஜினியரிங். நாட்கள் வளர வளர கட்டடங்களின் தேவைகள் அதிகமாக அதில் டிசைன் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் மிகுதியாக, நாகரிகம் வளர வளர வாழ்வியல் முறைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்த உடனே கட்டடங்களின் தேவைகள் அதிகமாச்சு. கட்டடங்கள் தேவை அதிகமாக அதை அழகுபடுத்தணும், புது புது டிசைனில் அதை வடிவமைக்கணும், இப்படியெல்லாம் மனிதன் யோசிக்க ஆரம்பித்தான். இன்டீரியர் டிசைனிங்கு, ஸ்பேட்டல் டிசைனிங்கு, ஆர்கிடெக்சர், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துறைகள் எல்லாம் வர ஆரம்பித்தது. இப்போ அழகு மட்டும் படுத்தினா போதுமா, அதனோட உறுதித்தன்மையும் வேணும். உறுதித்தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க சாயில் காம்பேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி மண்ணோட உறுதித்தன்மையை சோதிக்கிற டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால காங்க்ரீட்டோட உறுதித்தன்மை, காங்க்ரீட்டை எந்த காங்க்ரீட்டை எங்கே யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நுணுக்கமாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சில காங்க்ரீட் ரூஃபுக்கு சூட்டபுளாக இருக்கும், ஒரு சில காங்க்ரீட் பில்லருக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்படியெல்லாம் காங்க்ரீட்லேயும் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த காலங்களில் தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி காங்க்ரீட் எல்லாம் நம்ம செக் பண்ணி இப்படியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை 1000 வருஷத்துக்கு முந்தி கட்டினாரு, சிமெண்ட்டே இல்லாமல் கட்டியிருக்காரு. பத்தாததுக்கு 80 டன்ல ஒரு கல்லை தூக்கி மேலே வச்சிருக்காரு. அவரை விட ஒரு பெரிய சிவில் இன்ஜினியரோ இல்லை ஒரு ஆர்கிடெக்டோ இருக்க முடியுமா? இந்த சிவில் இன்ஜினியரிங் படிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல்வேறு விதமான துறைகளை உள்ளடக்கி இருக்கு. அதில் ஒரு முக்கியமான துறை சர்வே அப்படிங்கிறது, நில அளவை அப்படிங்கிறது. சர்வே டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சர்வேயர் அளந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தாருனா தான் நீங்கள் உங்கள் லேண்டுக்கு பட்டாவே வாங்க முடியும். அந்த அளவுக்கு சர்வேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்குது, உயரமான பில்டிங்குகளை எப்படி நம்ம ரீடிங் எடுக்கலாம், மேடு பள்ளங்களை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம், முட்கள் நிறைந்த பகுதி, புதர் மண்டிய பகுதி, இதுல எல்லாம் இந்த நில அளவை சர்வே அப்படிங்கிறத எப்படி மேற்கொள்வது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சர்வே பேப்பர் 1, சர்வே பேப்பர் 2 அப்படின்னு எல்லாம் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படித்து அந்த சர்வே அப்படிங்கிறத, நில அளவை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் டெஸ்டிங், மெட்டீரியலை வாங்கணும். பில்டிங் மெட்டீரியல்னா என்ன? மண், ஜல்லி, சிமெண்ட்டு, கம்பி, இதெல்லாம் தான் பில்டிங் மெட்டீரியல்ஸு. இந்த மெட்டீரியல் தரமானதாக இருந்தால் தான் நீங்கள் கட்டக்கூடிய கட்டடம் ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு அது உறுதியாக இருக்கும். பில்டிங் நிலச்சிருக்கணும், கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம காம்பேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டாச்சு, பில்டிங்கு வீக் ஆகிடக்கூடாது இல்லையா? அப்போ பில்டிங் வீக் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் நீங்கள் தரமானதாக இருக்கணும். அந்த தரத்தையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். மெட்டீரியல் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. இது போல் ஒரு கட்டுமான துறைக்கு தேவையான எல்லா நாலேஜையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவில் இன்ஜினியரிங் பல நிலைகளில் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியர் லெவல்னாக்கா அது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், சீனியர் லெவல் அப்படின்னாக்கா அது டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்,
அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரிஸ் இருக்குது, எம்இ எம்டெக் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. எம்இ எம்டெக்னு நீங்கள் போகிறப்ப அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆயிரும். ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்துடும். சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சர் படிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற படிப்பு வந்து அந்த பில்டிங் உள்ளும் புறமும் என்ன மாதிரி இருக்கணும், என்ன டிசைனில் இருக்கணும், என்ன எலிவேஷன், பெரிய பெரிய மால், பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து சினிமா தேட்டருங்க, இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இது எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்கிடெக்சர்ஸ் பண்ணுற டிசைனை யார் உருவாக்குறாங்க, யார் வந்து அதை பில்டிங்காக எடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து சிவில் இன்ஜினியர்ஸு. இந்த சிவில் இன்ஜினியர்ஸில் ஜூனியர் இன்ஜினியருங்கிற டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க, சீனியர் இன்ஜினியர்ஸுங்கிற பிஇ பிடெக் படித்த சிவில் இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க. ஆனால் களத்தில் நின்று அந்த பில்டிங்கை இன்ச்சு இன்ச்சாக கட்டி கொண்டு வந்தது யாராக இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து சூப்பர்வைசர் வேலை இம்மிடியேட்டாக காத்திருக்கும். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஇ பிடெக் படித்தவங்களை விட டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்கள தான் வந்து உடனடியாக வேலைக்கு எடுத்துப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பிஇ பிடெக்கில் அவங்க படிக்கிறது வந்து இன்னும் அதிகமான விஷயங்களை எல்லாம் அவங்க படிக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல அவங்க தேவைப்படாமல் போகலாம். ஆனால் டிப்ளமோங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எக்ஸாக்டாக தெளிவாக படிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களே தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுலேயும் எந்த லெவல்லனா மினிமம் சூப்பர்வைசர் லெவலில் நீங்கள் ரெக்ரூட் ஆவீங்க. அப்போ ஜாயினிங் டயத்துலேயே நீங்கள் சூப்பர்வைசராக ஜாயின் ஆகிறீங்கன்னாக்கா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இன்ஜினியருக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சம்பளம் வரும், இன்ஜினியருக்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு வந்து ரேங்க்கும் இருக்கும், பொசிஷனும் இருக்கும். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சிவில் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் படித்து ஓவர் குவாலிஃபிகேஷனாக போகிறத விட டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்து உடனடியாக நீங்கள் சம்பாதிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, 10th அப்புறம் 3 வருஷம் படிக்கிற படிப்பு டிப்ளமோ அப்படிங்கிற படிப்பு. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சொல்லித்தரக்கூடிய படிப்புகள் எல்லாம் வந்து 10வது அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது 3 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கும். இதே 12வது முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் இயர் படிப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். பொதுவாகவே இன்ஜினியரிங்கில் அது டிப்ளமோ ஆகட்டும் இல்லை டிகிரி ஆகட்டும் ஃபஸ்ட் இயரில் வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லி தருவாங்க. ஏன் இந்த காமன் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி தர்றாங்கன்னாக்கா இது வந்து ஒரு பிரிட்ஜ் லெவல். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக மாறுறீங்க, ஃப்யூச்சரில் இன்ஜினியராக நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆக போகிறீங்க. அப்போ உங்களை அந்த மாதிரி மைக்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அந்த மைக்ரேஷன் டைம் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இயரு. அதனால நீங்கள் ஸ்கூலில் என்னென்னவெல்லாம் படிச்சீங்களோ தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. மைல்டாக இன்ஜினியரிங்கையும் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படிப்பு படித்தாலும் ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாம் காமன் தான். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, கெமிக்கல் இன்ஜினியரிங், நீங்கள் எந்த இன்ஜினியரிங் பேரை சொன்னாலும் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிக்கிறது காமன் சப்ஜெக்டாக இருக்கும். அதனால அந்த ஃபஸ்ட் இயரையே வந்து ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து இது ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடி அப்படின்னு ஒரு ஹெச்ஓடிவை அதுக்கு வந்து நியமிப்பாங்க. செகண்ட் இயர்ல இருந்து தான் நீங்கள் வந்து டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, அந்த கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிப்பீங்க. சிவில்னா சிவில் இன்ஜினியரிங் படிப்பீங்க, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து தான் படிப்பீங்க. 10th படிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மைக்ரேஷன் லெவலை வந்து அவங்க பிகினிங்லேருந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுவீங்க. இதே +2 படிச்சுட்டு வர்றீங்கன்னாக்கா இதுக்கு ஈக்குவலாகவே அவங்க வந்து +2ல் அவங்க டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, டைட்ரேஷன் இதெல்லாம் வந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அதனால வேண்டி டைரெக்டாக அவங்க வந்து கோர் இன்ஜினியரிங் சொல்லித்தர்ற 2வது வருஷத்தில் அவங்க ஜாயின் பண்ண முடியும். 10th படிச்சுட்டு வர்றீங்கன்னா 3 வருஷம் படிக்கணும், +2 படிச்சுட்டு வர்றீங்கன்னா 2 வருஷம் படிக்கணும். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிப்பு பாலிடெக்னிக் காலேஜுகளில் சொல்லித்தர்றது. இப்போ நீங்கள் +2ல் வந்து நான் டெக்னிக்கல் குரூப் எடுத்துட்டீங்க, ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வொகேஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு அப்புறம் தான் ஒரு ரியலைஸ் பண்ணுறீங்க, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன்னாக்கா எனக்கு இந்த மாதிரி
ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான ஜாப்ஸ் எனக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியான கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் +2 முடிச்சுட்டு எந்த குரூப்பாக இருந்தாலும் பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். இதில் சயின்ஸு மேத்ஸு படித்த குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னாக்கா டைரெக்ட் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுவீங்க. சயின்ஸு மேத்ஸு படிக்காத குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது வெக்கேஷனல் ஆர்ட்ஸு இந்த மாதிரியான குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் திருப்பி ஃபஸ்ட் இயர்லேருந்து, ஏன்னா அந்த மைக்ரேஷன் வேணும் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மைக்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதுனால ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ஆக மொத்தம் நான் டெக்னிக்கல் +2 ஸ்டூடெண்ட்ஸையும் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றுறதுக்கு இருக்கிற பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிப்புகன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பொதுவாக சிவில் இன்ஜினியரிங்கிறது ஒரு பேசிக் படிப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு சார்ஜஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்காது. சிவில் இன்ஜினியரிங்கோட டியூஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்கும். வருஷத்துக்கே 20,000 30,000 கூட வராது. வருஷத்துக்கு 15,000 20,000 ரூபா தான் வந்து ஃபீஸே வரும். ஆனால் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சர்வேயராக போகலாம். கவர்மெண்ட்டில் இப்போ நீங்கள் இந்த முனிசிபாலிட்டி, நகராட்சி, அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்து இதுலையெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இஇ ஜேஇ இப்படியெல்லாம் உட்கார்றாங்க இல்லையா, இவங்கெல்லாம் யார்? இவங்க எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸ் தான். நகர நிர்மாண திட்டம் எதுவாக இருந்தாலும், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், இல்லைனாக்கா அவங்க ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, கவர்மெண்ட்ல எந்த சிவில் வேலை செஞ்சாலும் பிடபிள்யூடி, சென்ட்ரல் பிடபிள்யூடின்னு சொல்கிற சிபிடபிள்யூடி எல்லாத்துலேயுமே வந்து யார் செலக்ட் ஆகிறாங்கன்னு கேட்டாக்கா சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வந்து செலக்ட் ஆகிறாங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்புறம் 2 வருஷம் +2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் ஜாப் க்யூவில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஜாபுங்கிறத அவைல் பண்ணுறப்ப ரொம்ப லேட் ஆயிரும். இதே 10th முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக டிப்ளமோவில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 3 வருஷ படிப்பில் 2வது வருஷம் முடிஞ்ச உடனேயே 3வது வருஷமெல்லாம் உங்களுக்கு படிப்பு பெரிய லெவலில் இருக்காது. இன்டர்ன்ஷிப்பு, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வெளியில் போய் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த டயத்துலேயே உங்களுக்கு வந்து ஜாபு, ஸ்டைஃபண்டு, ஆஃபர் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒரு 3 4 கம்பெனிங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாக்கா அதே வேலைக்கு ஒரு டிப்ளமோ காலேஜில் பார்த்தீங்கன்னா 10 15 கம்பெனிங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க. குறைவான செலவில் படிச்சுட்டு அதிகமான ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்னு நாம் சொல்ல முடியும். அரசாங்க வேலையாகட்டும், ப்ரைவேட் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிங்க இருக்குது. காசா கிராண்ட், புரவங்கரா, அதுக்கப்புறம் வந்து ஹீராநந்தானி, எல்என்டி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க இருக்குது. இந்த எல்லா கம்பெனிலையும் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஏன்னா காலேஜில் படிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு ரா ஹேண்டாக இருப்பீங்க. 2 ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து யுவர் ஓன் ஆஃபீஸை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஒரு சர்வேயர் ஆஃபீஸை போட்டு நீங்கள் உட்கார முடியும். சர்வேயராக நீங்கள் வேலை செய்ய முடியும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணி தரலாம். பிளானிங் அண்ட் டிசைனிங் பண்ணி தரலாம். பிளான் அப்ரூவல் வாங்கி தரலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா 5 வருஷத்தில் ஆடி கார் வாங்கிடலாம். நீங்கள் அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகளையும் சம்பாத்தியத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு படிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த படிப்பை யார் சொல்லித்தர்றாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே நாம் எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் வர்ற காவல் கிணறு பகுதியில் இருக்கிற வடக்கன்குளம் இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் இருக்கிற சிவில் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நம்ம கூட சிவில் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், ஐ எம் அனந்தகிருஷ்ணன் ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட், இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ எதுக்கு உங்களை சிவில் படிக்கணும், நான் வந்து சிவில் படிக்க சொல்கிறேன். ஏன் சிவில் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, பேசிக்காக நம்மளுக்கு முதல்ல தொடங்கின இன்ஜினியரிங் வந்து சிவில் இன்ஜினியர் தான்.
அதாவது இப்போ நீ நாளடைவில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங்கை பார்க்குறோம், ரோட்ஸை பார்க்குறோம், பிரிட்ஜஸை பார்க்குறோம், எல்லா பார்வையிலே இருக்குது. ஈஸியாக நம்ம படிச்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம நல்லபடியாக தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு ஈஸியாக வேலை வாய்ப்புகளும் இருக்குது, அதிகமாக வேலை வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரோட் ஒர்க்கில் வேலை வாய்ப்புகள் இருக்குது, ரயில்வேஸில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகள்லையும் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூனாலும் கேம்பஸ் இன்டர்வியூனாலும் செலக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வேலைக்கு போய்கிடலாம். Hello, I am Meenakshi in Civil Department, the Indian Polytechnic College. நான் சிவில் பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போது சிவில் டிபார்ட்மெண்ட் பற்றி ஏதாவது ஐடியாஸ் நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ சிவில் வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கும்போது நீ 10th முடிச்சுட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டேரெக்டாக, இல்லை 12th முடிச்சுட்டும் மேக்ஸ் கம்ப்யூட்டர், மேக்ஸ் பயாலஜி அந்த மாதிரி எடுத்தனாலும் டேரக்ட் செகண்ட் இயர்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிவில் எடுத்தால் என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். சிவில் அப்படிங்கும்போதே நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லேயும் சிவில் அவங்க இந்த என்ஜினியர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசிக்கே சிவில் தான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ரோடாக இருக்கட்டும், பிரிட்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டுலையுமே சிவிலோட அவங்களோட டெடிகேஷன் நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னா சிவிலோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், ஏஇ, உங்களுக்கே தெரியும் அசிஸ்டன்ட் என்ஜினியர், கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, சிவிலுக்கு இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சிவில்ல தான் போட்டிருக்காங்க. இப்போ வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ்ல கூட சிவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ தனியாக, இன்ஜினியரிங்ஸ் தனியாக. ஸோ சிவில் படித்தோம் அப்படின்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது, நிறையவே இருக்குது. அப்ராட் போனால் அதை விட நல்ல சேலரி இருக்கும். ஸோ நீங்கள் சிவில் வந்து நீங்கள் நம்பி படிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபீஸுமே நமக்கு ரொம்ப வந்து கம்மி தான். 10 to 15 நம்ம ஒரு வருஷத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ் கம்மி. ஸோ படிக்கிறதுக்கு நிறையவே அந்த மாதிரி படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட்ஸும் டே டு டே நம்ம பார்க்குறது தான் அப்படியே விஷுவலைஸாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய லெவல் கஷ்டம்னு எதுவுமே இல்லை. ப்ராப்ளமேட்டிக்ஸும் அதே மாதிரி தான், படிக்கிறதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் தைரியம் என்ன பண்ணலாம், சிவில் எடுத்து படிக்கலாம். சிலவங்க பொண்ணுங்களே கேட்பாங்க, ஏன் பொண்ணுங்க எதுக்கு சிவில் அப்படின்னு. ஸோ பொண்ணுங்களுக்கு ஆட்டோகேட் டிராயிங்லாம் போடும்போது ஸ்டாட் ப்ரோ, ஆட்டோகேட், ரிவிட் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில இருந்து கூட நம்ம பிளான் போட்டு கொடுத்து ஓனாகவே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதுலேயும், ஏன்னா சிவில் காம்படிட்டர்ஸ்னு வரும்போது ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஜாப் கெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், சிவிலுக்காக நிறையவே ட்ரை பண்ணலாம். யாருமே சிவிலு இப்போ படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி விடாதீங்க. பொண்ணுங்களாக இருந்தாலும் மெயினாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லேபு முதற்கொண்டு எல்லாமே நமக்கு டே டு டேல நம்ம அப்ளிகபிளாக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா அங்கே ஆளாக போய் நிற்கிறது சிவில் தான். சிவில் பேஸில் தான் எல்லாமே, டிராயிங் போடுறதுலேருந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் முதற்கொண்டு எல்லாமே சிவில் பேஸில் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சிவில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் காலேஜ்லேயும் நாங்கள் நிறையவே இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது. சர்வே எடுத்துக்கோங்க, சர்வேல உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா. இப்போ கவர்மெண்ட் சர்வேயெல்லாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லேண்ட் அளக்கிறதுக்குமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்ல அமௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சர்வேயும் தனியாக செலக்ட் பண்ணலாம், ஃபீல்டாக டிராயிங் போடுறதுக்கு தனியாக செலக்ட் பண்ணலாம். நிறைய ஃபீல்டு இருக்குது சிவில்லே. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ பேசிக் சிவில் நீங்கள் அதுவே ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் பேசிக் சிவில் கூட இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் 3 வருஷம் நம்ம முடிக்கும்போது நமக்கு ஓவரால் சிவில் பற்றி நிறையவே ஐடியாஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக ஆஸ் அ சிவில் இன்ஜினியராக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியும். வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ எங்கள் காலேஜ்லேயுமே ஃபீஸ் ரொம்ப கம்மி. இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடபிள்யூடி இருக்குது, சிபிடபிள்யூடி இருக்குது. நம்ம ப்ரைவேட்டில் பார்த்தோம்னா லாசர் அண்ட் டியூப்ரோ, எல்என்டி, இதெல்லாமே உங்களுக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்லலாம் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க தான் மெயினாக அங்கே வந்து தேவைப்படுவாங்க. அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே இல்லை. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. நம்ம தான் அதை செலக்ட் பண்ணி அதுக்கு டெடிகேஷன் நம்ம தான் கொடுக்கணும். ஸோ சிவிலில் ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே தப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. கண்டிப்பாக ஜாப் அப்படிங்கிறது உங்களை கண்டிப்பாக தேடி வரும். மோஸ்ட்டாக சிவிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக பாஸ் ஆனாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அரியர் அந்த மாதிரினாலும்
நோ ப்ராப்ளம். நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, நீங்கள் என்ன பண்ணலாம், ஓனாகவே உங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ் வச்சு ஓனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஆரம்பிக்கலாம். இப்போ ஸோ மெனி பீப்புள்ஸ் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே வந்து நிறைய பேருக்கு ஒர்க் நீங்கள் கொடுக்கலாம், ஜாப் கொடுக்கலாம். அந்த மாதிரி செல்ஃபாக கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணலாம். அட்லீஸ்ட் மற்றது சென்னை அந்த சைட்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் கூட நீங்கள் போய் ப்ரைவேட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், உங்களோட செல்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் எதுலனாலும் சிவிலில் நின்னா கண்டிப்பாக நம்மளால சாதிக்க முடியும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், சிவில் நல்லபடியாக படித்து பாஸ் ஆகணும். Hi, I am Sanjay, studying civil engineering in Indian Polytechnic College. இந்த சிவில் இன்ஜினியர் ஃபீல்டிங் ஏன் எடுத்தேன்னா ஈஸியாக இருக்கும், மணி கம்மி, நல்லா புரியும், அதனால் எடுத்திருக்கேன். இந்த லேப் ஹைட்ராலிக்ஸ் லேபு எல்லா லேபும் ஈஸியாக இருக்கும், தியரி ஈஸியாக இருக்கும், படித்து ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு 3 வருஷம் முடிஞ்ச உடனே வேலைக்கு போயிடலாம். வேலை வந்து ஈஸியாக தான் இருக்கும், மணி நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். என் ஃபாதர் தான் சிவில் இன்ஜினியரிங் எடுக்க சொன்னாங்க, அதனால தான் ரொம்ப விரும்பி படிச்சுட்டு இருக்கேன் சிவில் இன்ஜினியரிங். எங்கள் அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க, நான் அவங்க கூட ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய, இப்போ நான் ஃபஸ்ட் இயர் அப்படின்னா முதல் ஆண்டுன்னு வச்சுக்கிடுங்க. முதல் ஆண்டில் உங்களுக்கு எளிமையான பாடங்கள் தான். நீங்கள் 12th படித்தது, 10th படித்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரிப்பட்ட சப்ஜெக்ட், ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் சிவில் இன்ஜினியரிங். பேசிக் சிவில் இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லை, ஈஸி. ஜல்லி பார்க்குறீங்க, பிரிக்கு பார்க்குறீங்க, வுட்டு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் என்னது ரூஃபு, பீமு, காலம் எல்லாம் பார்க்கக்கூடியதை நீங்கள் ஒவ்வொன்றும் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. பார்க்குறது தான் படிக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக முதலாம் ஆண்டு ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். லேபை பொறுத்த மட்டுக்கு முதலாம் ஆண்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். என்னோட நேம் வந்து ஸ்ரீ கணேஷ் பாபு. ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். நம்ம பாலிடெக்னிக் காலேஜ், இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் நம்ம ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். ஃபஸ்ட் இயருங்கும்போது நம்ம ஜென்ரல் டிபார்ட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் பொதுவாகவே ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு வருவான் அல்லது 12th முடிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லெவல்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் லெவலுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது, காலேஜுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருக்குமோ நம்ம சிச்சுவேஷன், அந்த மாதிரி அது அவங்களோட அந்த ஒரு ஃபியர்னஸை வந்து நம்ம முதல்ல வந்து அதை கிளியர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அவன் உள்ள வந்த உடனே நம்ம சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இருந்து வரோம். அதனால வந்து மேக்சிமம் ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி நம்ம சப்ஜெக்ட்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் இருக்குது, நம்ம சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், அப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சப்ஜெக்ட்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டா வந்து நம்ம இன்ஜினியரிங்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் சைடு போகும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலேஜில் சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இப்படி 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட் தான். படிப்பு எல்லாத்துக்குமே அவங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுதான் நம்ம இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜ். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால பசங்களும் நம்ம நல்ல முறையில் வந்து அடுத்து டிபார்ட்மெண்ட் சைடுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டோட அனுப்பி வைக்கிறோம். 2ஆம் ஆண்டு போகிறோம். ஒரு லேண்ட் இருக்கு, லேண்ட் அளக்கணும்னு வைங்க, அது நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் நம்ம லேப்ல படிக்க போறோம். லேபு தியரியாட்டும் படிப்போம், லேபாட்டும் படிப்போம். காலையில் அவ்வளோ தியரி நடக்கும், மத்தியானம் லேப் பார்த்து போவோம். என்ன படித்தோமோ அதை எளிய முறையில் செய்தும் பார்ப்போம். அப்போ ஈஸியாக நமக்கு இப்போ ஒரு லேண்ட் அளக்கணும்னா ஈஸியாக நீங்கள் அதை படிச்சுக்கிடலாம். அது சர்வே, ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் சர்வே தான் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஆண்டு டிராயிங், ஒரு அப்ரூவல், பிளான் போட்டு நம்ம அப்ரூவல் வாங்கணும். அது பாருங்க ஈஸியாக படிச்சுக்கலாம். நீங்கள் பில்டிங்கை பார்க்க போகிறீங்க, அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க, அதை வரைய போகிறீங்க. இதே டிராயிங்கை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட போகிறீங்க, அது ப்ராக்டிக்கல். மேனுவலாக நீங்கள் தியரியாக படிக்க போகிறீங்க, மேனுவலாக வரைகிறீங்க, இதே டிராயிங்கை நீங்கள் கம்ப்யூட்டரில் போடுறீங்க. இப்படி 2ஆம் ஆண்டையும் அழகாக சுலபமாக படிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்டிங் லேப், ஜல்லியை டெஸ்ட் பண்ணணும், பிரிக்கை டெஸ்ட் பண்ணணும், காங்கிரீட்டை டெஸ்ட் பண்ணணும், சாயிலை டெஸ்ட் பண்ணணும், சாயில் எவ்வளோ பியரிங் கெப்பாசிட்டி இருக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணணும்.
இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ சர்வே லேபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சர்வே லேப் வந்து மிக எளிமையான லேப். அதாவது நாளடைவில் ஒரு லேண்டை எப்படி மார்க் பண்ணுறது, ஒரு லேண்டில் மேடு பள்ளங்களை எப்படி கண்டறியது, மேடு பள்ளங்களை கண்டறிஞ்சு நம்ம எப்படி அதனுடைய லெவல் படுத்துறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபீல்டில் பார்த்துருப்போம், ஒரு ரோடு ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ முதல்ல எடுக்கக்கூடியது லெவலிங் தான். அதான் இதுதான் லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து டம்பி லெவல், டில்ட்டிங் லெவலும் உண்டு. இப்போ நம்ம லேப்ல வந்து டம்பி லெவல் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஒரு டெலஸ்கோப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் ஸ்க்ரூ இருக்குது. தென் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து ஐபிஎஸ் ஸ்க்ரூ இருக்குது. அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணலாம். இப்போ இதை எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப்பை நீங்கள் வந்து வியூ பண்ணணும். நீங்கள் வியூ பண்ணி நம்மளுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபு. இந்த ஸ்டாஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு மீட்டர் லெவலில் ரீடிங் கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டர் லெவலில் ரீடிங் கொடுத்துரு. இது வந்து நம்மளுக்கு 4 மீட்டர் ஸ்டாஃபு. எவ்வளவு மேடு இருக்குது, எவ்வளவு பள்ளம் இருக்குது, அதாவது நம்ம கடல் மீன்சி லெவல்ல இருந்து நம்மளுடைய லேண்டு எவ்வளவு மட்டத்தில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்மளுடைய மேடு பள்ளங்களை கண்டுபிடிச்சி ஒரு கிராஃப் போட்டு நீட்டாக நம்ம லேண்டை வந்து என்ன செய்கிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு பேக் சைட் எடுக்கணும், இன்டர்மீடியட் சைட் எடுக்கணும், ஃபோர் சைட் எடுக்கணும். தட் இஸ் ஃப்ளை லெவலிங்னு சொல்லுவோம். செக் லெவலிங் லாஸ்ட்டில் எந்த பாயிண்டில் எடுக்கிறோமோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஒரு டேப்லேஷன் வந்து நம்ம அதை ப்ரொவைட் பண்ணணும். பேக் சைட், இன்டர்மீடியட் சைட், ஃபோர் சைட், தென் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், தென் ஆர்எல். நம்ம ஆர்எல்ல தான் கண்டுபிடிக்கணும். ரெடியூஸ் லெவல்னு சொல்லுவோம். ஆர்எல்னா என்னென்னா ரெடியூஸ் லெவல்னு சொல்லுவோம். அந்த ரெடியூஸ் லெவலை தான் நம்ம கண்டுபிடிக்காண்டி இந்த அமைப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். இது நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நேராக நம்ம இங்கே வர்றோம். இது வந்து ஆங்கிளில் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். இதனுடைய பேர் வந்து தியோட்லைட். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு டெலஸ்கோப் இருக்குது, சர்க்கிள், வெர்டிக்கல் சர்க்கிள் இருக்குது, ஹரிசாண்டல் சர்க்கிள் இருக்குது, ஃபுட் ஸ்க்ரூ இருக்குது. ரொம்ப எளிமையாட்டு இருக்கிறோம். நிறைய ஸ்க்ரூ இருக்குன்னு உடனே நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது. நம்ம ஹேண்டில் பண்ணது முக்கியமான ஸ்க்ரூகள் மட்டும்தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டெலஸ்கோப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதுக்கு எல்லாமே ஸ்க்ரூ, டைட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு அப்பர் ஸ்க்ரூ இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்க்ரூ இருக்குது. இது லெவல் பண்ணுவோம். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இப்போது நம்ம ஒரு டவர் இருக்குன்னு வைங்க, ஒரு டவர், பெரிய டவர், அது நம்ம வந்து டேப் வச்சு அளக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அதாவது வெர்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிச்சி நம்மளுடைய டேண்டீட்டா, சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம்ல, 10ஆம் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். அந்த டேண்டீட்டா மிக எளிமையாட்டு படிக்கலாம். அந்த டேண்டீட்டா, காஸ்டீட்டா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹைட் ஆஃப் தி பில்டிங்கை கண்டுபிடிக்கலாம். ஹைட் ஆஃப் தி பில்டிங், பேஸ் ஆஃப் தி பில்டிங், இப்படி நம்ம எளிமையாட்டு கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இதனுடைய நேம் வந்து தியோட்லைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இது வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஒன்று ஈஸியான ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சி அந்த இன்க்ளூடட் ஆங்கிளை கண்டுபிடிக்கக்கூடியது அந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஜெக்டிவ் வியூ. இதை வந்து நம்ம வந்து எந்த பாயிண்ட்டை பார்க்கமோ, இப்போ அந்த பாயிண்ட்டை ஒரு ரேஞ்சிங் ராட் செட் பண்ணிக்கிட்டு, ரேஞ்சிங் ராட் எப்படி இருக்கும்னாக்கி அந்த ரேஞ்சிங் ராட்டை செட் பண்ணிக்கிட்டு நீட்டாக, இது வந்து ஐபீஸ், இதில் வந்து ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். ஆப்ஜெக்டிவ்ல நம்ம இதை கண்டுபிடிச்சி ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ரேஞ்சிங் ராட். இந்த ரேஞ்சிங் ராடை நம்ம வியூ பண்ணலாம். நம்ம வியூ பண்ணி நீட்டாக இந்த ரேஞ்சிங் ராடும் இதனுடைய கிராஸ் வேரும் நம்மளுக்கு அப்படியே கோயின்சைட் ஆகுது மாதிரி நீட்டாக நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து நார்த் சவுத் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணி நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ணலாம். டோட்டலி நம்மளுக்கு சர்க்கிளுக்கு ஆங்கிள் உங்களுக்கு தெரியும், 360 டிகிரி. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டுலாம். என்ன பார்த்தீங்கன்னா சர்வே லேபில் நம்ம வந்து அடுத்த பார்க்க போகிறது வந்து செயின் சர்வேயிங் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. செயின் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 30 மீட்டர் செயின். இதுதான் நம்மளுடைய செயின் பார்த்துடுங்க. இதனுடைய 30 மீட்டர் செயின் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 30 மீட்டரில் ஒன்று வந்து 0.3 மீட்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கி ஒவ்வொரு டேக் இருக்குது. ஒவ்வொரு 3 மீட்டருக்கு ஒருக்கா ஒவ்வொரு டேக் இருக்குது. டேக்கு ஒரு டிசைனில் நமக்கு அமைக்கப்பட்டிருங்க. மிடில் டேக் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், 15 மீட்டர். மிடில் டேக் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். மிக எளிமையாட்டு நம்ம அளந்துடலாம். இதை நம்ம டேப் யூஸ் பண்ண மாட்டோம்னா ஒரு முள்ளு காடு அங்கெல்லாம் அளக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம இந்த செயினை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த செயினை யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய சர்வே லேபினுடைய
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னாக்கி ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய செல்ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு பார்க்க போகிறது ஜிபிஎஸ். நம்ம எந்த ஆங்கிளில் இருக்கோம், எந்த டிகிரியில் இருக்கோம், இப்போ ஒரு காட்டுக்கு போயிட்டோம், அந்த காட்டில் நம்ம எந்த ஆங்கிளில் எந்த ஷேப்பில் இருக்கோம் அப்படிங்கிட்டு பார்க்க போகிறது தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஆன் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் மூவ்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் மாறிக்கிட்டே வரும். அந்த ரீடிங்கை நம்ம எடுத்துகிட்டு நம்ம எத்தனை டிகிரி லெவலில் இருக்கோம், எந்தெந்த நார்த்து சவுத்தில் எந்தெந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் டிஸ்டன்ஸில் எதில் இருக்கிறோம் அப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்மளுக்கு இது ஜிபிஎஸ். சரியா, குளோபல் பொசிஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சர்வே லேப் திங் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக எளிமையாக படிக்கலாம். நாளடைவில் நம்ம லேண்ட் அளக்க போகிறதுக்குள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எங்கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் வந்து இதில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் 2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஜெக்டிவ் 2 இருக்குது. இந்த 2லேயும் நம்ம இது வந்து ஐபீஸ், இந்த 2 ஐபீஸ். இதை நம்ம பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ஆங்கிள் பெர்பெண்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. இந்த பெர்பெண்டிகுலர் ஆங்கிளை செட் பண்ணி நம்ம 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணதுக்கு இது வந்து கிராஸ் ஸ்டாப். இது ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப் நம்மகிட்ட இருக்குது, ஸ்டீல் இதில் இருக்குது, வுட்டன் கிராஸ் ஸ்டாஃபும் இருக்குது. இது அவ்வளோமே நான் இப்போ காட்டினது அவ்வளோவுமே சர்வே லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இது வந்து நம்ம சர்வே லேபில் என்ன படிக்க போகிறோமோ படிக்கதை ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம செய்வோம். இப்போ ஆங்கிள் தியரியில் படிப்போம், அதை வந்து ப்ராக்டிக்கலாக ஆங்கிள் எடுத்துருவோம். ஹைட் ஆஃப் தி பில்டிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறத படித்து ப்ராப்ளத்தை பண்ணுவோம். அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம தியோட்லைட்டை யூஸ் பண்ணி செய்வோம். அதே மாதிரி லெவலிங் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம செய்வோம். அதில் எளிமையாட்டு தெளிவாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் சர்வே அமைப்பு எல்லாமே படிச்சிட்டோம்னா அழகாக ஒரு சர்வேயர் ஆயிடலாம். இது வந்து நம்ம சர்வேயருக்கு ஆகக்கூடிய அளவுக்கு நம்மளை ட்ரெயின் அப் பண்ணி விட்டுரும். சர்வே 1 சர்வே 2ன்னு 2 பகுதியாட்டு இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம படிக்க போகிறோம். மை நேம் இஸ் ராஜேஷ். இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கேன். எங்கள் பேரண்ட்ஸ் தான் என்ன எடுத்து படிக்க சொன்னாங்க. ரிலேஷன்ஷிப்பும் ஏன்னா அதுதான் எடுத்து படிக்க சொன்னாங்க. எங்கள் சொந்தக்காரங்களும் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அங்கே கம்பெனியில் நான் ஜாயின் தருவேன். இந்த லேபு இந்த சர்வே லேபெலாம் ஈஸியாக இருக்கும். இடம் அளக்குறது அதனால ஈஸியாக இருக்கும். இது டிப்ளமா படித்து முடித்ததும் பிஇ அடுத்தது ட்ரை பண்ணலான்னு இருக்கு. தேங்க்யூ. 3ஆம் ஆண்டு போகிறோம். 3ஆம் ஆண்டு கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது டிசைன். உங்களுக்கு எப்படி தெரியும், ரூஃபில் எவ்வளோ ராட் போடுறோம், ராட்லாம் போடுறாங்க. 1 வே ஸ்லாப்பா 2 வே ஸ்லாப்பா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளவு ராடு வேணும் அப்படிங்கிறது காலத்தில் அதே மாதிரி, லாங் காலமா ஷார்ட் காலமா ஃபூட்டிங்கில் அதே மாதிரி, அப்படி ஒவ்வொன்றுக்கும் டிசைனாக எளிமையாக படிக்க போகிறீங்க. அதை படிக்கிறத அப்படியே லேபில் வந்து நம்ம பார்க்குறோம், ஸ்கெட்ச் போடுறோம், நீட்டாக சுலபமாக முடிக்கிறோம். இது டிசைன் ஒர்க்கு. இந்த டிசைனை தான் நீங்கள் அப்படியே கம்ப்யூட்டர் செக்ஷனுக்குள்ளே போடுறீங்க. மேனுவலாக படிக்கிறீங்க, கம்ப்யூட்டரில் ஆட்டோகேட் 2னையும் படிக்கிறீங்க. ஈஸியாக சுலபமாக அழகாக முடிவடைஞ்சிடுது. அதே மாதிரி எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் வெரி ஈஸி. ஒரு பில்டிங்கு எவ்வளவு செங்கல் வேணும், எவ்வளவு சிமெண்ட் வேணும், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஜல்லி வேணும், அதை எளிமையான முறையில் அழகாக கால்குலேஷன் பண்ணி நீட்டாக படிக்க போகிறோம். தென் அதே இதை தான் லேப்லேயும் வந்து செய்ய போகிறோம். அழகாக எளிமையாட்டு சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த மட்டும் 3 ஆண்டுகள் எளிமையாக முடிச்சுட்டு நம்ம போகும்போது பாருங்கள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறவங்க கவர்மெண்ட் ஜாப்பு போகலாம், ப்ரைவேட் ஜாப்பு போகிறவங்க ப்ரைவேட் ஜாப்பு போயிடலாம். சரி, ப்ரைவேட் ஜாப்பில் போய் நல்லா பண்ணிக்கிட்டு நீங்கள் சொந்தமாக வேலை செய்ய தொடங்கலாம். யோசிச்சு பாருங்கள், சொந்தமாக நீங்கள் 10-15 பேர் வச்சு வேலை செய்யலாம். பிளான் அப்ரூவல் நீங்களே போடலாம், பிளான் அப்ரூவல் கண்ட லைசன்ஸ் நீங்களும் வாங்கலாம். எல்லாத்தையும் நீட்டாக வாங்கி நீட்டாக நீங்களே என்ன செய்யலாம், சொந்தமாக வேலை எடுத்து அடையலாம். இன்னும் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துடுங்க, நம்ம படிச்சுட்டு பாஸோ ஃபெயிலோ 2வது விஷயம். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த மட்டுக்கு நீங்கள் முடித்த உடனே வேலைக்கு போயிடலாம். வீட்டிலே இருக்கண்டாம், ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். வேலையை நல்லா தெளிவாக படிச்சுட்டு நீங்களே சொந்தமாக தொழில் தொடங்கி நீங்களே முதலாளி ஆகலாம். அதாவது இது படிக்கிறதுக்கான செலவும் குறைவு, ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது அதிகம். 3rd இயர் பார்த்தீங்கன்னா 3rd இயரில் நம்ம அதுக்கப்புறம் அட்வான்ஸாக போக போகிறோம். அதாவது சாயில், இந்த சாயில் அவ்வளோத்தையும் டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோன்னு வைங்க. ஃபவுண்டேஷன் நம்ம எதுக்கு போடுறோம், நமக்கு இந்த லேண்டில் ஒரு ஹார்ட் ராக் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடுறோம். இப்போ ஃபவுண்டேஷன் எர்த் ஒர்க் பண்ணுவீங்க.
1 மீட்டர் 2 மீட்டருக்கு பண்ணுறீங்க, அங்கே ஹார்ட் சாயில் தானா அப்படிங்கிறத பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம பல வகை இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் பயன்படுத்த போகிறோம். இப்போ ஒரு சாயிலுடைய தாங்குத்தன்மை, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில், இந்த சாயிலுடைய தாங்குத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இதுதான் சாண்ட் போரிங் அப்படின்னு போகிறோம். சாண்ட் போரிங், அதாவது போர் அமைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சாண்டை போட்டு நம்ம இதனுடைய டெக்னிக்கல் அமைப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கி, இதனுடைய பாட்டத்தில் இப்படி ஒரு சர்க்குலர் டைப்பில் ஒரு பிளைட்டு தந்துடுவாங்க. இதை நம்ம லேண்டில் வச்சுருவோம். லேண்டில் வச்சுட்டு இந்த சர்க்குலர் ஷேப்பில் ஒரு டிப்பு தோண்டுவோம். நம்மளுக்கு முக்கியமாக இப்போ எர்த் ஒர்க் பண்ணிட்டோம், 2 மீட்டருக்கு நம்ம ஃபவுண்டேஷனை பண்ணியாச்சு. பண்ணிடோன்னு நம்ம என்ன செய்யும், இந்த இதை வைத்து அதை ஒரு ஒரு 15 சென்டிமீட்டருக்கு சாயில் எடுக்கிறோம். அந்த சாயில் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் கண்டுபிடிக்குது. அப்படி எடுக்கும்போது எடுத்து அந்த பீட்டில் உள்ள சாயில் எடுத்துட்டு இதை அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம பியூர் சாண்டை அப்படியே போட்டு நம்ம ஒவ்வொரு டைமிங் ஒர்க்காகவும் பண்ணி அதோட வெயிட் எடுத்து, அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த சாயிலுடைய வெயிட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாண்ட் போரிங் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு அனதர் மெத்தட் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அதான் கோர் கட்டர் மெத்தட். பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ஹேமர். இந்த ஹேமர் எதுக்குன்னா சாயிலினுடைய ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, அதாவது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதில் இருக்குது. இதை என்ன சொல்லுவோம்னா, இது ஹேமர், இது கோர் கட்டர், இது ரெண்டையுமே சேர்த்து கோர் கட்டர் மெத்தட்னு சொல்லுவோம். கோர் கட்டர் மெத்தட் எப்படி பயன்படுத்துகிறோமா, இதே மாதிரி சாண்ட் போரிங் சிலிண்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி கோர் கட்டர் மெத்தட் ஒரு லேண்டில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆயில் பேஸ்ட் பண்ணி இந்த ஹேமரை வச்சு நம்ம மேலே ஒரு 15 டைம்ஸ் பவுண்ட், அதாவது 15 பவுண்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ண இதனுடைய சிலிண்டரு, அதாவது வித் காலரோடி பண்ணும், சிலிண்டரு உள்ளே போய் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரிமூவ் பண்ணி அப்படியே எடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாயில வெயிட் எடுக்கணும். வெயிட் எடுத்து அடுத்தது கால்குலேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீட்டாக நம்ம ஸ்பெசிஃபிக் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயிலை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு உங்களுக்கு நல்லா சிறப்பாக தெரிஞ்சுட்டு, இது நான் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம செய்யும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் அதாவது சொல்கிறது நாளடைவில் நடக்கக்கூடியதை நம்ம இன்ட்ரெஸ்டாக செய்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் சீவு. ஒவ்வொரு சைஸு சீவும் எங்கிட்ட இருக்குது. இந்த சீவில் ஒவ்வொரு சீவ்லையும் இத்தனை எம்எம் ஜல்லி, அதை தான் ஹோஸ் அக்ரிகேட்னு சொல்லுவோம். சாண்டை ஃபைன் அக்ரிகேட்னு சொல்லுவோம். சிமெண்ட் தான் சொல்லுவோம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இது ஜல்லி. இந்த ஜல்லியை நம்ம கோஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி சாண்டை ஃபைன் அக்ரிகேட், இது ஃபைன் அக்ரிகேட் சீவு, இது ஹோஸ் அக்ரிகேட் சீவ். இந்த வகையாட்ட சீவை நம்ம பயன்படுத்தி ஒவ்வொரு சீவ் சைஸ்லையும் ரீட்டைன் ஆகின ஸ்டோனை நம்ம கலெக்ட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக 1:2:4 ஃபவுண்டேஷன் போடுறோம். காங்கிரீட்டை எப்படி ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது ஜென்ரலாட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லம் கோன் டெஸ்ட். இதுக்கு பேர் தான் ஸ்லம் கோன் டெஸ்ட். இந்த காங்கிரீட்டை டெஸ்ட் பண்ணக்கூடியது. 1:2:4 நம்ம சாண்டு, ஜல்லி, அதுக்கப்புறம் சிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி, இதுதான் நம்மளுக்கு அந்த கோன், அதான் ஸ்லம் கோன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்லம் கோன். இது டேம்பிங் ராட். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி, அதான் ரேஷியோ, இத்தனை இதான் மெஷரிங் ஜார். இந்த மெஷரிங் ஜாரில் நம்ம இப்போ 100 mm, 200 mm, 600 mm இப்படி வாட்டர் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் பண்ணி நம்ம இதை ஒவ்வொரு அளவுக்கு நம்ம அந்த காங்கிரீட் உள்ளே போட்டு டேம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். டேம்பிங் பண்ண முடித்த உடனே இந்த டேம்பிங் ராட் அப்படியே எடுத்து இதனுடைய இதை எடுத்துட்டு அப்படியே அந்த ஸ்லம்பை வெளியே எடுத்த உடனே அந்த காங்கிரீட் கொஞ்சம் மூவ் ஆகும். இந்த ஸ்லம்பினுடைய ஹைட்டும் காங்கிரீட்டுடைய ஹைட்டையும் பொறுத்து நம்ம ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒரு கிராஃப் வரைகிறோம். அந்த கிராஃப் மூலமாக அந்த காங்கிரீட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், இப்போ அந்த ஜல்லியை நம்ம இதெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான கேரக்டரில் அது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட்னு சொல்கிறோம். இன்னும் அனதர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட். ஈஸியான டெஸ்ட்டு. இதே மாதிரி தான் 1:2:4 நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த ரேஷியோனாலும் எடுத்துக்கலாம். அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பக்கெட் லெவலுக்கு நம்ம ஒரு
அமௌண்ட்டை அந்த காங்கிரீட்டை போட்டு இதை லாக் பண்ணி வச்சுக்கிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபில் பண்ண உடனே டக்குன்னு இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண உடனே பாட்டம் ஆஃப் தி இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். பாட்டத்தில் ஓப்பன் ஆனால் அவ்வளவு காங்கிரீட்டும் அப்படியே ரெண்டாவது பக்கெட் செகண்ட் பக்கெட்டில் போய் விழும். அதுக்கப்புறம் அடுத்ததும் நம்ம டக்குன்னு ரிமூவ் பண்ணிடணும். அதுலேயும் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அது அப்படியே போய் நம்மளுக்கு இந்த சிலிண்டரில் விடும். இந்த சிலிண்டரில் உள்ள அப்படியே எடுத்து அதை கொண்டு வெயிட் பண்ணி இப்படி நம்ம ஒரு 3 தடவை இந்த ஸ்பெசிஃபிகேஷனை செய்து கொண்டு வந்து அந்த வெயிட்டின் அடிப்படையில் நம்ம இந்த காங்கிரீட்டினுடைய டெஸ்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். காங்கிரீட்டில் எவ்வளோ எந்தெந்த கேரக்டரில் ஜல்லி இருக்குது, எந்தெந்த கேரக்டர் சிமெண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஃபேக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது என்னன்னா, இதுக்கு பிறகு அந்த காங்கிரீட்டை நம்ம ஒரு கியூப் ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு கியூப் 15 சென்டிமீட்டரில் கியூப் அமைச்சு அது நம்ம யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின், நீங்கள் மெக்கானிக்கலில் இருக்கும், நம்ம சிவில் லேப்ல இருக்குது யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். அந்த மிஷினில் கொண்டு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்து கொடுத்து M15 M16 இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது எப்படின்னா, கியூபை போட்டுட்டு அந்த கியூபை 28 நாள் 28 டேஸை நம்ம வந்து அது வாட்டரில், அதாவது இதே மாதிரி ஒரு தொட்டி இருக்கு இல்லையா, இந்த தொட்டி அதாவது வந்து இது மாதிரி டப்பில் வந்து நீட்டாக வாட்டரை போட்டு 28 டேஸ் க்யூர் பண்ணணும். க்யூர் பண்ணி அது அவ்வளோ ஒரு 30 காங்கிரீட் கியூப் க்யூர் பண்ணி அந்த எடுத்து ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணணும். அதில் மேக்ஸிமம் கியூபு எத்தனை அளவு வந்திருக்கும். இப்போ 15 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் கியூப் 15 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்துன்னா தட் காங்கிரீட் கியூபினுடைய ஸ்ட்ரென்த்து 15 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் M15 அப்படின்னு சொல்லுவோம். 25 நியூட்டன் பர் mm ஸ்கொயரில் வந்துன்னா அந்த காங்கிரீட்டினுடைய ஸ்ட்ரென்த்து M25. இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பில்டிங்கை அந்த காங்கிரீட் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நம்மளை ஒரு சர்டிஃபிகேட் எடுத்த பிறகு தான் அந்த காங்கிரீட், அந்த அளவுடைய காங்கிரீட்டை நம்ம பில்டிங் போடுறதுக்கு பயன்படுத்துவோம். பில்டிங் போடுற முன்னாடி நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் போடுற முன்னாடி இந்த சாயில் டெஸ்ட் பண்ணணும். எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் வேலைக்கு போன பிறகு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்ல ட்ரெயின் அப் பண்ணி நல்ல ட்ரெயினர் ஆகி நீங்கள் அங்கே வேலைக்கு போகும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்க நம்ம இந்த மாதிரி அமைப்புகளில் நம்ம பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க. அதாவது வேலையில் போய் அதான் இது வந்து தொழில்நுட்ப கல்லூரின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு FM லேப் SM லேப் எல்லாமே இருக்குது. SM லேப் அதான் மெட்டீரியல் டெஸ்டிங் லேப் 1 படிக்கும். மெட்டீரியல் டெஸ்டிங் லேப் SM லேப்பை மெட்டீரியல் டெஸ்டிங் 1, அதாவது மெட்டீரியலை நம்ம டெஸ்ட் பண்ணுறது. மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன மெட்டீரியல் நம்ம ராட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜெல் யூஸ் பண்ணுறோம், சாண்ட் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ராஷன் டெஸ்ட், அட்ராக்ஷன் டெஸ்ட், டோரி, இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்குது. அழகாக எளிமையாக பயன்படுத்தி எளிமையாக இப்போ கற்றுக்கலாம். குறைஞ்ச இதில் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். அதனால் சிவில் இன்ஜினியரிங் மிகவும் பெஸ்ட்டு. அதை தேர்ந்தெடுத்து படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சிவில் இன்ஜினியரிங்கில் மெட்டீரியலை டெஸ்ட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் டெஸ்ட் பண்ண போகிறோம்னா இப்போ நமக்கு காங்கிரீட்டில் FE 415 FE 500 இப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. த ராடினுடைய ஸ்ட்ரென்த்து. அப்போ அதனுடைய டார்க்னா இந்த ரொட்டேஷன் அமைப்பில் நான் பாருங்க, இந்த ரொட்டேட் ஆகி வருது பார்த்தீங்களா, இந்த ரொட்டேஷன் டார்க். இதை நம்ம இது ஹேண்டில் மூலமாட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை கரண்ட் அமைப்பில் மோட்டர் மூலமாக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஹேண்டில் மூலமாக யூஸ் பண்ணுறேன். இந்த டார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துகிறோம். அதாவது ஸ்டீலினுடைய டார்க் பயன்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை அப்படியே இன்பிட்வீன் கேப்பில் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ராடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை ரொட்டேஷன் கொடுக்கும்போது அது எத்தனை டிகிரியில் நம்மளுக்கு அது ரொட்டேட் ஆகி பிரேக்கப் ஆகுது அப்படிங்கிற ரீடிங் எடுத்துட்டு நம்ம டார்க் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை பயன்படுத்துகிறோம். ஈஸியாக இருக்கும். நம்ம டார்க்கு வந்து தியரிட்டு படிப்போம், ப்ராப்ளம்லாம் செய்து பார்ப்போம். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம இங்கே வந்து மூவ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இது ராக்வெல் ஹார்ட்னஸ். ராக்வெல்ல இதில் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தருவாங்க. அலுமினியம், பிராஸ், MS பார். அது மூணுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ராட்னா 3 ராடு, நம்ம ஒரு ராடை இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை ரொட்டேட் பண்ணணும். ஜஸ்ட் இப்படியே ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது இதில் ஒரு நீடில், பால் பாயிண்ட் நீடில் மாதிரி இருக்கும். இந்த நீடில் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுதான் லோடு கொடுப்போம். அதெல்லாம் டச் அப் பண்ணிக்கிட்டு நம்ம லோடை கொடுக்குறோம். லோடு இப்போ லோடில் கிடக்குது. லோடை கொடுக்கும்போது இது ரொட்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுட்டு அதை அன்லோட கொடுக்கும்போது அது வந்து என்ன செய்யும், இந்த முள் ரீடிங்கை
காட்டி நம்ம இருக்கிற ஹார்ட்னஸை கண்டுபிடிப்போம். அலுமினியம், பிராஸ், அப்புறம் எம்எஸ் பார், இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்னுடைய ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ராக்வெல் ஹார்ட்னஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விபி கன்சிஸ்டோமீட்டர். விபி கன்சிஸ்டோமீட்டர் எப்படின்னா, நம்ம ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட் செய்தோம் இல்லையா, அதை நம்ம மோட்டரில் பயன்படுத்தி செய்வோம். அதை காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த லேயரை இந்த இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி வைப்ரேட்டிங் கொடுக்கும். வைப்ரேட்டிங் அதில் வந்து நம்ம ஹேண்ட் டேம்பிங் பண்ணணும். இதில் வந்து கரண்ட் மூலமாக வைப்ரேட் கொடுக்கும். வைப்ரேட் கொடுத்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பிபி கன்சிஸ்டோமீட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு வந்து ஐசோ சார்பி அப்படின்னு சொல்லுவோம். ஐசோலையும் செய்யலாம், சார்பிலையும் இதை பண்ணுறோம். இது ராடினுடைய கட்டிங் ஸ்ட்ரென்த், அதாவது ராடினுடைய கட் பண்ண ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடி. இதுதான் ஹேமர். இது வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த ராடை நம்ம வந்து இடையில ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ராட்னு சொல்லுவோம். 15 சென்டிமீட்டர், அந்த 15 mm இருந்து 15 mm இந்த மாதிரி சைஸ் ஆஃப் தி ஸ்கொயர் ராட் இருக்குது. இந்த ஸ்கொயர் ராடை நம்ம இடையில இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஹேமரை நம்ம விட்டுருவோம். விட்ட உடனே அது குறைஞ்ச லெவலில் அது அடிக்கும். அடித்து வரும்போது இங்கே நமக்கு ரீடிங் காட்டும். இதுதான் ஐசோடு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஐசோடு. அதுக்கப்புறம் சார்பின் இருக்கு. ஐசோடு ரீடிங், சார்பி ரீடிங். இந்த ரீடிங்கை இந்த நீடில் காட்டும். அப்படியே எழுதிடணும். சைஸ் ஆஃப் தி ராடுடைய ஏரியா எழுதணும். கால்குலேட் பண்ணி நம்ம ஐசோ சார்பினுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ரொம்ப எளிமையான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அடுத்து போடுற பாருங்க யூடிஎம், இம்பார்ட்டன்ட் மிஷின். யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். நான் தான் சொன்னேன், நீங்க கியூபு போடுவோன்னு சொன்னோம்ல. நான் பாருங்க, நாங்கள் கியூபு போட்டு நான் வச்சிருக்கோம் பாருங்க. இதுதான் இந்த கியூபு தான். இந்த மாதிரி கியூபு போட்டு வச்சிருக்கோம். வச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுதான் யூடிஎம் ஸ்ட்ரென்த் மிஷின். இதுதான் போர்டு, இந்த போர்டில் இருக்கு. இதுதான் இந்த இடத்துல தான் இந்த கியூபை வைக்கணும். வச்சுட்டு நம்ம கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த், ஏன்னா காங்கிரீட்டுக்கு வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் தான். கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன்ல, 15 Nm/mm² அந்த இது வந்து கழிஞ்சு பிரேக்கப் ஆச்சுன்னா அதனுடைய ரீடிங்கை நம்ம 15 Nm/mm² எடுத்துக்கலாம். இது வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். இதில் Fe415 ராடை நம்ம வந்து என்ன செய்யலாம், டெஸ்ட் பண்ணலாம். அதனால டென்ஷன் பாயிண்ட் கொடுத்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். இது யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அப்ரஷன் டெஸ்ட். இது வந்து நம்ம ஜல்லினுடைய கிரஷிங் பாயிண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதில் 2 சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டரில் உள்ள ஒரு 6 பால், அதாவது 3 பால் இதில் இருக்கும், 3 பால் இருக்கும். இந்த பாலை நம்ம அதில் இப்போ 5 கிலோ இது இருக்குன்னா இதில் 2.5, இதில் 2.5 kg ஜல்லியை நம்ம உள்ளே போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி ஒரு எத்தனை மணி, ஒரு ½ an hour நம்ம அதில் ரொட்டேட் ஆகல போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த சீவ் வச்சு காட்டினோம்ல அவங்களுக்கு, அந்த சீவில் வச்சு நம்ம சீவ் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய க்ரஷிங் ஸ்ட்ரென்த், ஜல்லினுடைய க்ரஷிங் ஸ்ட்ரென்த்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் மெட்டீரியல் டெஸ்டிங் 1ல் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சாண்டினுடைய க்ரஷிங் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா டோரி, நம்ம இதில் இருக்குல்ல டோரி, இது வந்து ஒரு ஸ்டோன் தருவாங்க. இந்த ஸ்டோனை நம்ம லாக்கர் கொடுத்துக்கிட்டு இதில் வெயிட் இருக்கும். இதை வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் 3 மணி நேரம். அதை வந்து நம்ம மண்ணை போட்டுக்கிட்டே வரணும். இது இந்த மாவு அரைக்கக்கூடிய மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக சுலபமாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணலாம். ரொட்டேட் ஆகிட்டே வரும். அதனுடைய ஸ்டோனும் அந்த சாண்டும் 2க்குள்ளே க்ரஷிங் ஆகிட்டே வரும். அது லாஸ்ட்டில் நம்ம 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஸ்டோனை வெயிட் எடுத்து அந்த ஸ்டோன் எவ்வளவு க்ரஷிங்கில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். டோரி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மிஷினு. இது வந்து மெட்டீரியல் டெஸ்டிங் லேப் 1ல் நம்ம செய்யக்கூடிய மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லேபு ஹைட்ராலிக்ஸ் போக போகிறோம். ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்ராலிக்ஸ் சிவிலில். ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நாச், இது வந்து ரெக்டாங்குலர் நாச். இப்போ நீங்கள் டேமில் பார்த்துருப்பீங்க, ஒரு நாச்சு, ஒரு டேம்ல இருந்து தண்ணி எவ்வளோ வெளியே போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு கெனால்ல இருந்து வாட்டர் எவ்வளோ வெளியே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது நாச். அது ரெக்டாங்குலர் நாச்சு, வி நாச் அப்படி இருக்குது, ட்ரையாங்குலர் நாச். வி நாச் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் நம்மளுடைய அந்த ரிவர், அந்த கால்வாய், அந்த ட்ரைனேஜ், இதில் தான் நாச்சை ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணி எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். இது அடுத்தது இது வந்து ஃப்ரிக்ஷன் பைப்.
பைப்பில் எவ்வளவு உராய்வு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃப்ரிக்ஷன் பைப். நம்ம ஹைட்ராலிக்ஸ் லேப்ல இருக்குது. இந்த பைப்பில் எவ்வளவு வாட்டர் உராய்வில் இருக்குது, அதை ஃப்ரிக்ஷன் பைப் கண்டுபிடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டியூப் மேனோமீட்டர் இருக்குது. இந்த யூடியூப் மேனோமீட்டரில் H1 H2 இந்த மாதிரி ரீடிங் எடுத்துக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணி ரீடிங் எடுத்துக்கலாம். வெறும் H1 H2 தான் எடுப்போம். அதுக்கப்புறம் எல்லா கேல்குலேஷனும் டேப்லர் காலத்தில் போட்டு நம்ம அதனுடைய ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரிக்ஷன் பைப் மிஷின் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்னோலிஸ் தியரம். பெர்னோலிஸ் தியரம் இதாக இருக்குது. இதுதான் பெர்னோலிஸ் தியரம். இந்த பெர்னோலிஸ் தியரத்தில் உங்களுக்கு 1 2 3 1 2 3 4 5 6 7 8 பைப்பு தந்திருப்பாங்க. இந்த 8 பைப்பினுடைய இதுதான் டேப்பரிங் பைப்பு. இந்த லெவல் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை மோட்டர் போட போகிறீங்க, தண்ணி அவ்வளோ பாயுது. இந்த பெர்னோலிஸ் தியரம் நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படிச்சது தான். அந்த அப்ளிகபிளை இதில் பயன்படுத்த போகிறோம். இதுதான் டேப்பரிங் பைப். ஒரு பக்கம் டயமீட்டர் கூடுதலாக இருக்கும், ஒரு பக்கம் குறைவாக இருக்கும். இதுதான் டேப்பரிங் பைப். இந்த டேப்பரிங் பைப்பினுடைய ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள ஃபோர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் பெர்னோலிஸ் தியரம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். நம்ம ஹைட்ராலிக்ஸில் லாஸ்ட் யூனிட் வைஸில் தியரிட்டிக்கலாக படிப்போம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக செய்து பார்ப்போம். இதில் வந்து டெலிவரி பைப் இருக்குது. அதுக்கப்புறம் சக்ஷன் பைப் இருக்குது. இதில் ஒரு டேங்க், கலெக்டிங் டேங்க் இருக்குது. இது வந்து டெலிவரி பைப்ல இருந்து வரக்கூடிய, அதாவது சக்ஷன் பைப்ல இருந்து வாட்டர் வருது, டெலிவரி பைப்ல வந்து வாட்டர் போகுது. இதனுடைய ரீடிங் எல்லாமே இது சக்ஷன் கேஜ், டெலிவரி கேஜ்ல இருந்து நம்ம இதை ஈஸியாக பயன்படுத்தி நம்ம ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்ஃபிஸ். ஆர்ஃபிஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பெரிய டேங்க் இருக்கும். ஆர்ஃபிஸ் இதில் 2 வகையான இது, ஆர்ஃபிஸ், மவுத் பீஸ். அதுக்கப்புறம் ஆர்ஃபிஸ் மவுத் திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் மவுத் பீஸ். இதில் ஒரு பெரிய டேங்க் இருக்குது. இந்த டேங்கில் நம்ம வந்து வாட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு ரீடிங்காக 5 சென்டிமீட்டரில் நம்ம கான்ஸ்டன்ட் இதை கண்டுபிடிக்க போகிறோம். மோட்டர் போட்ட உடனே இதை ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட்டட், அதாவது 48ல் வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லை 5 ரீடிங் டவுன் ஆக அதனுடைய இதையும் கண்டுபிடிக்கலாம். இது ஆர்ஃபிஸ் மவுத் பீஸ். அது டேப்லர் கால்லாம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கு இது ஆர்ஃபிஸ் மீட்டர். வெஞ்சூர் மீட்டர் மேலே இருக்குது, ஆர்ஃபிஸ் மீட்டர் கீழே இருக்குது. வெஞ்சூர் மீட்டரில் வந்து இந்த மாதிரி த்ரோட் இருக்கும். ஆர்பி மீட்டர் வெறும் ஹோல் தான் இருக்கும். இதை பயன்படுத்தி வெஞ்சூர் மீட்டர், ஆர்பிஸ் மீட்டர், இதில் யூடியூப் மேனோமீட்டர் இருக்குது, H1 H2 ரீடிங் இதை எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி டெலிவரி பைப் இருக்குது, சக்ஷன் பைப் இருக்குது, சென்ட்ரிஃபிகல் பம்பை பற்றி பயன்படுத்த போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இது சென்ட்ரிஃபிகல் பம்ப், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரிஃபிகல் பம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்ட்ரிஃபிகல், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே சென்ட்ரிஃபிகல் பம்ப் தான் பயன்படுத்தப்படும். இதனுடைய அதை ரன்னிங் கெப்பாசிட்டி, இப்போ இது சக்ஷன் பைப், டெலிவரி பைப், சக்ஷன் கேஜ், டெலிவரி கேஜ், அப்படி 2 கேஜ் இருக்குது. இதில் நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். ரிவால்வேஷன், ரொட்டேஷன், இந்த இதில் ரொட்டேஷன் காணிக்கும். நம்ம மோட்டர் ஆன் பண்ணோன்னா ரன்னிங்கில் இருக்கும். ஒவ்வொரு ரொட்டேஷனும் ஒவ்வொரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டெலிவரி பைப்பினுடைய வால்வை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 3-4 ரீடிங் எடுத்து நம்ம கால்குலேஷனை போட்டுக்கலாம். டேம், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இரிகேஷன் பர்பஸுக்கு மோட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுகெல்லாம் பயன்படுத்தி அது எவ்வளோ டேமில் எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வருது, எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் போகுது, இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம ப்ராக்டிஸ், அதாவது அந்த வாட்டர்னுடைய ஸ்ட்ரென்த்து, வாட்டர்னுடைய விலாசிட்டி, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்புகளை லேபு, நல்ல அருமையான லேபு, இன்ட்ரெஸ்டாக படிக்கலாம். நல்ல எளிமை முறையில் நம்ம இரிகேஷன் PWD ஜாப்பு கிடச்சிருக்கு, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இரிகேஷன் ஒர்க்கு கிடச்சிட்டுன்னு வைங்களாம். நம்ம எல்லாமே இந்த மாதிரி டெஸ்டிங் தான் பயன்படுத்துவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் டெஸ்டிங் லேப் வந்து ஃபுல்லாக நீங்கள் செகண்ட் இயரில் படிக்க போகிறீங்க. செகண்ட் இயரில் நீங்கள் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. அது மாதிரி ஹைட்ராலிக்ஸ் லேப் வந்து நீங்கள் வந்து செகண்ட் இயரில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ட் இயர்லேயும் நீங்கள் வந்து அதை ரன்னிங் கெப்பாசிட்டியை பார்க்க போகிறீங்க. My name is Pandav Kumar. I am studying in Indian Polytechnic College, Civil Engineering Department. I am from Bihar and my friend also Bihar. In my Bihar, highest demand of civil engineer. So we have choose to civil engineer because my district, Madhepura district, Bihar. In Bihar, very structural demand for civil engineer. So easy to learn here. My college state is Tamil Nadu, and we are studying easy to and understand and learning in good for civil engineer. I am Abhishek Kumar from Bihar. The highest demand is civil engineer in Bihar. Easy to learn, easy to understand. Civil engineering
It's very easy, very, very easy. My name is Vivek Rajanand. I am from Bihar. We are learning to civil engineering, easy to civil and easy to subjects. और हम लोग बिहार से आए हैं, ये सब मेरे फ्रेंड हैं। यहाँ अच्छा से हम लोग पढ़ते हैं और तैयारी भी करते हैं। आप लोग भी आइए और ज्वाइन कीजिए सिविल इंजीनियरिंग। because civil engineer is easy to learn and easy to understand for this college and any department. Compared to any department, civil engineer too easy learn and easy understanding. For we have to choose civil engineer and good for demand in any place for infrastructure, structure, architecture. It is good for any company. So we have choose to civil engineer.